தாயாரை கொலை செய்தாலே வாழ முடியும் என கூறிய மகள். அதிர்ச்சியை ஏற்படுத்திய வாக்குமூலம். ஈரானுக்கு நிரந்தர நண்பனான ரஷ்யா அமெரிக்காவுக்கு புட்டின் மறைமுக எச்சரிக்கை. இன்று முதல் முடங்கவுள்ள முக்கிய துறை வெளியாகியுள்ள அமைச்சரவை முடிவு. இலங்கையின் கடற்பரப்பில் இயற்கை எரிவாயு ஆய்வுகளில் வெளியான தகவல். மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய பணம் வாங்கிய முன்னாள் அமைச்சர். ஈரானுக்கு எதிரான போரில் கட்டுப்பாட்டை இழந்த ட்ரம்ப் விடுக்கப்படும் கடும் எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் அராலியை பூர்வீக இடமாக கொண்ட விரிவுரையாளர் தயாளினி கைதடியில் குடியிருந்து சில வருடங்களுக்கு முன்னர் சுண்டுக்குழி பாண்டியன் தாழ்வு பகுதியில் காணி வாங்கி வீடு கட்டி குடியிருந்துள்ளார். இவர்களுக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகன் ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக உள்ளார். மகளுக்கு 19 வயது. அவருக்கு நாயர் மார்க்கெட்டு ராஜேஸ்வரி வீதியைச் சேர்ந்த 21 வயதான இளைஞருக்கு பதிவு திருமணம் நடந்துள்ளது. அவருக்கு நாயர் மார்க்கெட்டு ராஜேஸ்வரி வீதியைச் சேர்ந்த 21 வயதான இளைஞருடன் பதிவு திருமணம் நடந்துள்ளது. இந்த இளைஞன் போதைக்கு அடிமையானவர். இந்த பதிவு திருமணம் கடந்த வருடம் நடந்தது. அப்போது விரிவுரையாளரின் மகளுக்கு 18 வயது. இந்த ஜோடி காதல் வசப்பட்டிருந்த சமயத்தில் போதைப்பொருள் பாவனை விற்பனை தொடர்பாக 2-3 தடவைகள் அந்த இளைஞர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. போதை இளைஞனுடன் மகளை திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என்று தாயார் உறுதியாக கூறிவிட்டதை அடுத்து மகள் வீட்டுக்கு தெரியாமல் காதலனுடன் ஓடிச் சென்று பதிவு திருமணம் செய்துள்ளார். இதனால் அடிக்கடி தகராறு எழுந்துள்ளது. கணவனால் துன்புறுத்தப்பட்டு அவரை வீட்டை விட்டு தாயாரின் வீட்டுக்கு மகள் அடிக்கடி வந்துள்ளார். மருமகன் குறிப்பிடும்படி எந்த வேலையும் செய்யாமல் போதைக்கு அடிமையாக மகளையும் துன்புறுத்தி வந்த நிலையில் மகள் தரப்பில் விவாகரத்து வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தற்போது விசாரணையில் உள்ளது. விவாகரத்து வழக்கு நடந்து வந்தாலும் அண்மை காலமாக சமூக வலைதளம் மூலமாக விரிவுரையாளரின் மகளுடன் தான் தகவல் பரிமாறி வருவதாக கைதான இளைஞர் வாக்குமூலம் அளித்துள்ளார். விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்தது தாயாரின் அறிவுரையின் பேரில் என்றும் மகளுக்கு தன் மீது கோபம் தீர்ந்து விட்டது என்பதையும் உரையாடலில் அறிந்து கொண்டதாக இளைஞன் தெரிவித்துள்ளார். விவாகரத்து கோரிய மனைவியுடனான உரையாடலில் இருவரும் சேர்ந்து வாழலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டதாக இளைஞன் கூறினார். விவாகரத்து வழக்கின் கடந்த தவணை இளைஞர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அடுத்த தவணை விரைவில் வரவுள்ள நிலையில் அதற்கிடையில் மனைவியை சமரசப்படுத்தி விவாகரத்து வழக்கை இல்லாமலாக்க இளைஞன் திட்டமிட்டுள்ளார். கடந்த 17ஆம் தேதி இரவு விரிவுரையாளரின் வீட்டுக்குள் திருட்டுத்தனமாக நுழைந்த இளைஞர் வீட்டு கூரை பிரித்து இறங்கி சீற்றுக்குள் ஒளிந்துள்ளார். வீட்டுக்குள் நுழைய உள்ள விவகாரத்தை அவருடைய காதலியிடம் சொல்லவில்லை. நள்ளிரவு 12:30 அளவில் வீட்டுக்குள் இறங்கி விரிவுரையாளரின் மகள் தூங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் நுழைந்துள்ளார். குறித்த பெண்ணை தட்டி எழுப்பி தாம் சேர்ந்து வாழலாம் என்று கேட்டுள்ளார். அதற்கு சேர்ந்து வாழலாம் என அந்த பெண் சம்மதம் தெரிவித்ததாகவும், ஆனால் தாயாரை கொலை செய்தாலே வாழ முடியும் என்று கூறியதாக இளைஞர் தற்போது காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். அந்த பெண்ணின் யோசனையின்படியே விரிவுரையாளரை கொல்ல முடிவெடுத்ததாகவும் கைதான இளைஞர் தெரிவித்துள்ளார். 18ஆம் தேதி அதிகாலை 1:30 மணியளவில் விரிவுரையாளர் தூங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் நுழைந்ததாகவும், தனது தாயாரின் கால்களை மகள் அழுத்தி பிடித்திருந்ததாகவும் இளைஞன் கழுத்தை நிறுத்திக் கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலைக்கு பின் வீட்டிலிருந்து சிசிடிவி கேமராவின் டிவிஆர் இருக்கும் அறையை திறந்து டிவிஆரை எடுத்து சென்றுள்ளார். அதை திருகோணமலைக்கு செல்லும் வழியில் நீர்நிலை ஒன்றில் எறிந்ததாக தெரிவித்துள்ளார். டிவிஆர் இருந்த அறை திறப்பை மகளை எடுத்து தந்ததாகவும், தாயாரின் நகைகள் இருந்த அறை திறப்பையும் தந்து நகைகளை எடுக்கும்படி சொன்னதாகவும் இளைஞன் தெரிவித்துள்ளார். கொலை செய்த பின்னர் சடலத்தை படுக்கை விரிப்பினால் சுற்றி விரிவுரையாளரின் காருக்குள் வைத்துள்ளனர். இருவரும் இணைந்தே சடலத்தை காருக்குள் கொண்டு சென்றுள்ளனர். பின்னர் தான் வந்து மோட்டார் சைக்கிளில் விரிவுரையாளரின் மகளையும் ஏற்றிக்கொண்டு தனது வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு வாடகை வாகனத்தில் அந்த பெண்ணுடன் விரிவுரையாளரின் வீட்டுக்கு திரும்பி வந்துள்ளார். விரிவுரையாளரின் சடலத்தை புதைப்பதற்காக மண்வெட்டி ஒன்றை எடுத்துக்கொண்டு காரில் புறப்பட்டுள்ளார். மண்வெட்டியினால் கிடங்கு வெட்ட முனைந்த போது மண்வெட்டி உடைந்ததால் அந்த முயற்சியை கைவிட்டு தனங்கிழப்பு பற்றை காட்டுக்குள் சடலத்தை வீசிவிட்டு சென்றதாக இளைஞர் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். எனினும் கொலையில் தனது பங்கை மகள் இதுவரை மறந்து வருவதாக விசாரணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பாரசீக புத்தாண்டான நவ்ருஸ் பண்டிகையை முன்னிட்டு ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெசாக்கியானுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன்போது ரஷ்யா எப்போதும் ஈரானின் உண்மையான நண்பனாகவும் நம்பிக்கைக்குரிய பங்காளியாகவும் நீடிக்கும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். அத்தோடு தற்போதைய அமெரிக்க இஸ்ரேல் போர்க்கால இன்னல்களை ஈரானிய மக்கள் மிகவும் கண்ணியத்துடன் கடந்து வருவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் புட்டின் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஈரான் மீதான இந்த தாக்குதல்களை தொடர்ச்சியாக கண்டித்து வரும் ரஷ்யா
சர்வதேச அரங்கில் ஈரானின் மிக சக்தி வாய்ந்த ராஜதந்திர தூணாக தன்னை மீண்டும் நிலைநிறுத்தியுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் போர் பதற்றம் உச்சத்தில் உள்ள நிலையில் புத்தினின் இந்த வெளிப்படையான ஆதரவு அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்ட மறைமுக எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பொது போக்குவரத்து மற்றும் வாடகை வாகன துறைகள் எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் விநியோக தட்டுப்பாடு காரணமாக பாரிய நெருக்கடிகளை சந்தித்துள்ளமை தெரியவந்துள்ளது. இதன் விளைவாக இன்று முதல் நாடு தழுவிய ரீதியில் போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. எரிபொருள் விலை உயர்வை கருத்தில் கொண்டு பேருந்து கட்டணங்கள் 10%க்கும் அதிகமாக அதிகரிப்பது தொடர்பான யோசனை இன்று அமைச்சரவை கூட்டத்தில் பரிசீலனையில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மேற்கொண்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த விலை உயர்வு முன்மொழிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் எரிபொருள் ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை என தெரிவித்த இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இன்று முதல் படிப்புறக்கணிப்பை அறிவித்துள்ளது. அரசாங்கம் எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளதாக கூறினாலும் நடைமுறையில் நமக்கு 10 முதல் 20 லிட்டர் எரிபொருளை கிடைக்கின்றதா? இந்த மிக சிறிய அளவை கொண்டு பேருந்துகளை இயக்குவது சாத்தியமற்றது என்று சங்கத்தின் தலைவர் கெமனோ விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை தேசிய இணைந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கம் முதல் கிலோமீட்டருக்கான பயண கட்டணத்தை 20 ரூபாவினால் அதிகரிப்பதற்கு அனுமதி கோரியுள்ளது. தொடர்ச்சியாக எரிபொருள் விலை மாற்றங்கள் ஓட்டுநர்களுக்கு தாங்க முடியாத சுவை ஏற்படுத்துவதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் எல் ரோஹன பெரேரா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இந்த கட்டண உயர்வு முறைப்படி மீட்டர் பயன்படுத்தும் ஓட்டுநர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஊபர் மற்றும் பிக்மி போன்ற செயலி வழியான போக்குவரத்து நிறுவனங்கள் விடுத்துள்ள கூட்டறிக்கையில் அத்தியாவசிய விநியோகம் மற்றும் போக்குவரத்து சேவைகளை தடையின்றி முன்னெடுக்க மேலதிக எரிபொருள் ஒதுக்கீடு அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளனர். மார்ச் 21 முதல் நடைமுறைக்கு வந்த ஒதுக்கீட்டு அதிகரிப்பை வரவேற்பதாக தெரிவித்துள்ள அந்த நிறுவனங்கள் எனினும் தமது சேவையின் அளவோடு ஒப்பிடுகையில் இது போதுமானதாக இல்லை என்று தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் அமைச்சரவையின் இன்றைய தீர்மானத்தை தொடர்ந்து போக்குவரத்து துறையின் அடுத்த கட்ட நகர்வுகள் அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் கடற்சார் எல்லைக்குள் சுமார் 3 டிரில்லியன் கன அடி இயற்கை எரிவாயு இருப்பு இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவரான சாலிய விக்ரமசூரிய இந்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கையின் ஆட்புல கடல் மற்றும் பிரத்யேக பொருளாதார வலையமைப்புக்கு உட்பட்ட கடற்பரப்புக்கு அடியில் பல பில்லியன் பீப்பாய் மசக எண்ணெய் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட நில அதிர்வு சார்பான தரவு சேகரிப்பு மற்றும் மாதிரி ஆய்வுகளின் அடிப்படையிலேயே இந்த மதிப்பீடுகள் கணக்கிடப்பட்டுள்ளன. இது இலங்கையின் கடல்சார் வளங்கள் குறித்து புரிதலை மேம்படுத்தியுள்ளது. இந்த வளங்கள் கண்டறியப்பட்டாலும் வணிக ரீதியான அகழ்வு பணிகள் உடனடி எதிர்காலத்தில் தொடங்க வாய்ப்பில்லை என கூறப்படுகின்றது. முதலீட்டாளர்களை ஈர்ப்பது மற்றும் அகழ்வாராய்ச்சி உரிமைகளை வழங்குவது போன்ற நடைமுறைகள் இன்னும் ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளன. கடலோர அகழ்வாராய்ச்சியின் வெளிப்படைத்தன்மையை பேணவும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கைகளை அதிகரிக்கவும் 2021 ஆண்டின் பெட்ரோலிய வழங்கல் சட்டத்தின் கீழ் புதிய ஒழுங்குமுறை கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச எரிசக்தி நிறுவனங்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் பாரம்பரிய ஏல முறைகளில் இருந்து விலகி திறந்த உரிமை முறையினும் புதிய நடைமுறைக்கு அதிகாரிகள் மாறியுள்ளனர். இதன் கீழ் கடல் பகுதிகள் சிறிய தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஆய்வுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. தற்போது பல உலகளாவிய நிறுவனங்கள் இலங்கையின் கடல்சார் வளங்களை ஆய்வு செய்ய ஆர்வம் காட்டியுள்ளது. இது பல தசாப்தங்களாக மந்த நிலையில் இருந்த இந்த துறையில் ஒரு புதிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய முயற்சித்த முன்னாள் அமைச்சரும் மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய நண்பர் ஒருவர் தொடர்பில் தகவல் கசிந்துள்ளது. 2009 ஆண்டு குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணைகள் தொடர்பான ஆவணங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருந்ததாகவும் அது தொடர்பான விசாரணைகள் மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என லண்டனை தளமாக கொண்டு இயங்கும் சர்வதேச அமைப்பு ஒன்று அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களில் இருந்து பாதுகாக்கும் அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபால குறிப்பிட்ட விடயம் 2009 ஆண்டு இறுதிப் போருக்கு முன் ஜனாதிபதியை தமிழீழ விடுதலை புலிகள் கொலை செய்ய போவதாக ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக அன்று புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருந்த கபில ஹெத்தவிதான இது தொடர்பில் பரிசோதனைகளை நடத்தி தமிழீழ விடுதலை புலிகளை சேர்ந்த மட்டக்களப்பில் இருந்த லிண்டன் வரதராஜன் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்த திருகோணமலையில் வசித்த தவராசா சுபாஸ்கரன் என்பவரும் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு மேலும் படைகள் அதிகரிக்கப்பட்டது.
இது தொடர்பில் அன்று பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபாய ராஜபக்சவுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் குறித்த சம்பவத்தை மேலதிக விசாரணைகளுக்காக சிஐடிக்கு பாரப்படுத்தினார். அவர்கள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டதில் சுபாஷ் என்பவரை கைது செய்தனர். இவர்தான் இந்த சம்பவத்தின் தொடர்பாளராக செயற்பட்டுள்ளார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, மகிந்த போகும் இடங்கள் மற்றும் நேர கணக்குகளை ஒரு அரசியல்வாதியிடம் பெற்றுக் கொள்வதற்காக 2 கோடியே 17 லட்சம் வழங்கியதாகவும் அது போதாது என கெப் வண்டி ஒன்றை கேட்டுள்ளார். பணம் மற்றும் கெப் வண்டியை தமிழீழ விடுதலை புலிகள் குறித்த அரசியல்வாதிக்கு கொடுத்துள்ளனர். இது தொடர்பில் சுபாஷ் மற்றும் அரசியல்வாதியும் நேருக்கு நேராக சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். ஒரு சந்தர்ப்பத்தில் கொழும்பில் கொலை செய்ய முயற்சித்த போது அந்த அரசியல்வாதி தான் வேண்டாம், அதிகமான உயிர் பலிகளாகும் என தடுத்து நிறுத்தியுள்ளார். அவர் மஹிந்த ராஜபக்ச செல்லும் இடங்கள் மற்றும் நேர கணக்குகளை கொலையாளிக்கு பகிர்ந்து கொண்டிருந்தார். இது தொடர்பான முழு விவரங்களும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பெற்றுக்கொண்டு குறித்த அரசியல்வாதியை ஆதாரங்களுடன் கைது செய்ய இருந்துள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் பெசில் ராஜபக்ச இந்த விடயத்தில் தலையிட்டு குறித்த அரசியல்வாதியின் வீட்டுக்கு முழு விவரங்கள் அடங்கிய ஒரு சீட்டை அனுப்பி அவரிடம் தொலைபேசியில் கதைத்து, உன்னை கைது செய்ய போகின்றோம், முடிந்தால் எங்கள் கட்சியில் சேர்ந்து கொள்ளுமாறு பெசில் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்த அரசியல்வாதி மஹிந்தவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுள்ளார். அதன் பின்னர் பசிலின் காலிலும் விழுந்து மன்னிப்பு கேட்டு கட்சியில் இணைந்து கொண்டார். குறித்த அரசியல்வாதி அன்று ஐதேகாவின் சிறந்த பேச்சாளராக இருந்தவர். இன்று மொட்டு கட்சியின் குருநாகல் தொகுதி அமைப்பாளராக செயற்படுகின்றார். குறித்த சம்பவம் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு வழங்கப்பட்ட விசாரணை அறிக்கைகள் கிடப்பில் போடப்பட்டது. வழக்கு தாக்கல் செய்யப்படவும் இல்லை. ஆனால் கைது செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள். அரசு தலைவரை கொலை செய்ய முயற்சித்தமை மற்றும் தகவல்கள் வழங்கியமை பாரிய குற்றமாகும். இது தொடர்பில் விரைவில் வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான போரில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தமது கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதாகவும் தற்போது அவர் கடும் பீதியில் இருப்பதாகவும் அமெரிக்க ஜனநாயக கட்சியின் செனட்டர் கிறிஸ் மார்ஃபி தெரிவித்துள்ளார். அமெரிக்க செனட் வெளியுறவு உறவுகள் குழுவின் முக்கிய உறுப்பினரான மார்ஃபி ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்தி வருகின்ற கூட்டு ராணுவ நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்து வரும் சட்டம் இயற்றுபவர்களில் ஒருவராவார். இந்த ராணுவ நடவடிக்கைகள் தற்போது 4வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் இது ட்ரம்பின் பைத்தியக்காரத்தனமான போர் என்றும் அவர் வர்ணித்துள்ளார். ஈரானின் ஹோர்முஸ் நீரிணையை அந்த நாட்டு அரசு மீண்டும் திறக்காவிட்டால் அங்குள்ள மின் உற்பத்தி நிலையங்களை அழிப்போம் என்று ட்ரம்ப் ஏற்கனவே எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் இந்த போரினால் எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் இது ஒட்டுமொத்த அமெரிக்க பொருளாதாரத்தையும் பாதிக்க தொடங்கியுள்ளதாக செனட்டர் மார்ஃபி சுட்டிக்காட்டினார். திட்டமிட்ட இலக்குகளை அடைய முடியாமல் போர் நீடித்துக் கொண்டே செல்வது அமெரிக்காவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.